ஒரு காலத்தில் துவாரகையனை மகத்தான அரசனாக இருந்தாலும் எளிய மனம் கொண்ட ஸ்ரீகிருஷ்ணன் ஆட்சி செய்து வந்தார். அதே நேரத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் வறுமையில் வாழ்ந்து வந்தார் சுதாமா என்ற பிராமணர். குருகுலத்தில் இருவரும் சேர்ந்து படித்த நண்பர்கள். ஆனால் காலம் அவர்களை வெவ்வேறு பாதைகளில் அழைத்துச் சென்றது. சுதாமாவுக்கு வாழ்வில் எதுவும் இல்லை. அவரின் மனைவி ஒரு நாள் மெதுவாகச் சொன்னாள், "உங்கள் நண்பர் கண்ணனை பார்க்கச் செல்லுங்கள், அவர் நிச்சயம் உதவுவார்." சுதாமா அரசனை வெறுமனே பார்க்கப் போக மனமில்லாமல் வீட்டில் இருந்த ஒரே பொருளான அவள் கொஞ்சம் எடுத்துச் சென்றார். துவாரகையை அடைந்தவுடன் கிழிந்த உடை, சோர்ந்த முகம், ஆனால் தூய மனம். கண்ணன் சுதாமாவை பார்த்த உடனே அரசன் என்பதை மறந்து ஓடி வந்து கட்டியணைத்து அவரின் பாதங்களைத் துவைத்தார். கண்ணன் சுதாமாவின் கையில் இருந்த அவள் முடிச்சை பார்த்து சிரித்தபடி கேட்டார், "என்ன கொண்டு வந்திருக்கிறாய் நண்பா?" அவளை ஆசையுடன் உண்டு. "இது அமிர்தத்தை விட இனிமை" என்றார். சுதாமா எதையும் கேட்கவில்லை. ஆனால் கண்ணன் அனைத்தையும் அறிந்தார். மறுநாள் சுதாமா வீட்டுக்கு திரும்பினார். அவரின் குடிசை இருந்த இடத்தில் அழகான இல்லம், செல்வம், சந்தோஷம். அப்போது சுதாமாவுக்கு புரிந்தது, கடவுளிடம் கேட்பதை விட நம்பிக்கை முக்கியம். உண்மையான பக்தி எந்த செல்வத்தையும் விட உயர்ந்தது.